வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலுமணி தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிணைவது உறுதின்ற மாதிரி பேசியிருக்காராம் வேலுமணி. இது பார்த்தீங்கன்னா உறுதியான தகவல் இல்லாட்டியும் பட் எல்லாருமே சொல்கிறது உறுதி ஆகிறது, அதாவது ஒன்றிணை உறுதி விரைவில் ஆயிரம் மாதிரி தான் பேசுகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க ஒரு சில நபர்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட தொடங்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கதா எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அதை சரி கட்டணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திருப்பி மீண்டு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து நிறைய பேர் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஒரு போர்க்குடி தூக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுப்பாங்க. ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க வைத்தியலிங்கமும் பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2026 ஆட்சியை பிடிச்சிருன்ற மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க விஜய் கட்சி பார்த்தீங்கன்னா கூடயும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கூட பேசியிருக்காரு. திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னா பேசுனதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு 30 சீட்டு தரேன், துணை முதலமைச்சர் பதவி தரேன், 2026 கூட்டணி வாங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்கன்னா. இதை தவிர்த்து விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்புறம் 1 லட்சமா மாத்துறாங்க. இப்போ 50,000 பேர் தான் வருவாங்கன்ற மாதிரி அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கதா சொல்றாங்க. இப்போ விஜய் கட்சியினர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் திரளுவாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம். விஜயகாந்துக்கு 35 லட்சம் பேர் இப்போ மாநாட்டுக்கு வந்தாங்க. விஜய்க்கு அந்த அளவு கூட வருவாங்களா இல்லையான்னு தெரியல. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவருமே சுற்றுப்பயணம் போலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறாரு. ஆனாலும் பெரிய லெவலில் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டலாம் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல தேர்வு பண்ண வேட்பாளர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது. ஸோ சீனியர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்காது. இதெல்லாம் தான் காரணம்ன்றாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தைலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வெட்ட வெளியாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர் மகன் மேலேயும் கோமா இருக்காங்க. அவர் மகன் தான் எல்லாம் முடிவு எடுக்கதா தகவல் வெளியாக இருக்குது. அவர் மகனால பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய பிளவு. சீனியர்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மகன் என்ன சொல்கிறாரோ அதான் கேட்குறான்ற மாதிரி எல்லாருமே ஒரு புகாரை பார்த்தீங்கன்னா அவரே பொதுச்செயலர் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் பொதுச்செயலர் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் முன்னாள் மந்திரிகள்லாம் வருவாங்க மாவட்ட செயலருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி உட்பட ஒரு 2 மாவட்ட செயலர் வரலான்றாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா புகைச்சலுக்கான முதல் காரணமே சொல்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தவிர்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவருக்கு பார்த்தீங்கன்னா நீரஞ்சலி செலுத்தும் போது அவர் கூட வரல. அவர் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா வராரு, தெரிஞ்சுக்கிட்டு தான் வராரு. அதே மாதிரி ஓபிஎஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னா ஓபிஎஸோட தயவு வேணும்ன்ற மாதிரி ராஜேந்திர பாலாஜி உட்பட எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லூர் ராஜு கூட. இப்போ செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா அவரோட மாவட்ட செயலர் பதவி தூக்கி டாக்டர் சரவணுக்கு கொடுத்துலாமோன்ற ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் செல்லூர் ராஜு அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாள் அமைச்சர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்கிறாக்காண்டி எடப்பாடி பழனிசாமி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சீனியர்கள் எல்லாருமே மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி காமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. தன் கட்டுப்பாட்டில் இருக்க விருதுநகரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாவட்ட செயலர் புது மாவட்ட செயலர்னா மஃபா பாண்டியராஜன் போட்டால் அந்த இடத்துல சரியாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். மஃபா பாண்டியராஜன் அதுதான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ராஜேந்திர பாலாஜி விரும்பவே இல்லை. ஸோ ஒரே மாவட்டத்தில் 2 முன்னாள் அமைச்சர்னா அது சிக்கலாக போயிருன்ற மாதிரி. இப்போ இங்கே மதுரையிலே பார்த்தீங்கன்னா வி ராஜேந்திரபா, ஆர்பி உதயகுமார், அதே மாதிரி செல்லூர் ராஜு இவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய புகைச்சல் போயிட்டு தான் இருக்குது. புகைச்சல் போகாமலாம் இல்லை. அந்த புகைச்சல்லே பார்த்தீங்கன்னா எவரை காலி பண்ணலான்ற ஒரு எண்ணத்திலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு புது நபர்களை வரைக்கணும். சீனியர்களை காலி பண்ணிட்டு புது நபர்களை வர வச்சா அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வலுவான கட்டமைப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் அந்த வலுவான கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அவரை வலுவப்படுத்திக்கிறதுக்கு அவர் பொதுச்செயலாக ஏற்றுக்காமல் இருப்பாங்கல்ல சீனியர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பார்த்தீங்கன்னா புறநகர் மாவட்ட செயலரே பார்க்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் யாருமே பார்க்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருந்தவங்க கூட கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொதுக்குழு வழக்குல கூட பணியில் பார்த்தீங்கன்னா இணைய ஒருங்கிணைப்பாளர் போட்டது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க ஒரு சில நபர்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸ்டாக திரும்பி இப்போ செயல்பாடில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. குறிப்பிட்டு வேலுமணி பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரு. தான் ஒரு பணியை உருவாக்குறேன், என்னைய தலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தலில் கூட்டணி வச்சு சந்திக்கலாம்ன்ற மாதிரி அளவுக்கு போயிட்டாங்க. இது ஓபிஎஸ் நீக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தவறுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சதை சொல்றாங்க. ஒற்றை தலைமை கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுச்செயலாளர் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாவட்டத்தில் இரட்டை தலைமை இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை இந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ள இந்த ஒற்றை தலைமை புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் அந்த முன்னாள் அமைச்சர்களால தான். அந்த முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்றாங்க. எடப்பாடியோட மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கிறதுன்னு சொல்றது தான். ஸோ இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்ற ஒரு
ஒரு எண்ணத்துக்கு எல்லாருமே விட்டாங்க. ஏன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ விஜய் கட்சி போன்றவங்க அதிருப்தியில் இருக்கவங்க நிறைய மக்கள் இருக்காங்க. புது கட்சிக்கு தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புது கட்சி பார்த்திங்கன்னா விஜய் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு வருது. அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவும் பார்த்திங்கன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் குறி வச்சிருக்காங்க. கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா அதிமுக வலுவாக இருக்காங்க. அது ஜெயிக்க முடியாத சொல்ல என்னோட கோட்டைன்னு சொல்லிட்டு மார்த்தெட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படியே செக் வைக்கணும். அது உள்ளாட்சி தேர்தலில் செக் வச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா செல்வ கணபதி செக் வச்சாரு. ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேண்ட மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிட்டார். சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அங்கே வலுவாக இருக்கவங்க எங்களை அசைக்க முடியாதுன்ற மாதிரி இன்னுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த அசைச்சு பார்க்க தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் ஒரு பிளவு வந்திருக்கு. இப்போ வேலுமணி தங்கமணி செங்கோட்டையெல்லாம் ஒரு அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமியில் இருக்கார். ஆனால் இது விளைவு என்ன, உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடியோட சொந்த தொழிலே பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியல. ஒரு நகரமன்ற தலைவர் கூட பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட தொகுதியில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இல்லையா? இப்போ ஓபிஎஸ் 33% பார்த்தீங்கன்னா அதிமுக இரட்டை இலை சின்னம் இல்லாமலே பெற்றாரேன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. சசிகலா சுற்றுப்பயணம், சசிகலாவோட சகோதரர் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்தக்காரர் நம்ம திரும்ப அந்த கட்டை பாஸ்கர்னு சொல்லுவாங்க, விவேக் ஜெயராமாவோட மாமான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் இப்போ கைதாக இருக்கார். மணிப்பூரில் ஏதோ 2.5 கோடி மோசடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்களை கடத்துறது அந்த வழக்கில் சிக்கியிருந்தார். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை ஜெயலலிதா இறக்கும்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு பார்க்க வர்றாரு, விசிட் அடிக்க வர்றாரு. ஜெயலலிதா இறுதி உடம்பை பார்க்க வர்றாரு, உடலை பார்க்க வர்றாரு. அஞ்சலி செலுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு வரும்போது இந்த கட்டை பாஸ்கர்ன்றவர் இருக்க பார்த்து இவர் சந்திரபாபு அதிர்ச்சாரு. என்னப்பா இவர் இங்கே இருக்காருன்னு சொல்லி, ஏன்னா அவர் மேலே ஆந்திராவில் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, இந்த கடத்தல் வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அரெஸ்ட் வாங்கிட்டே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய சலசலப்பு தான் போயிட்டுருக்கு. சசிகலாவோட சொந்தக்காரர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் கைதாக இருக்குது. இது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்படுது. இது பரபரப்பாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சசிகலாவை சேர்ந்த ஒரு உறவினர் கைதாகிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. அதுவும் மணிப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டார், நீங்கள் போலீஸே கிடையாது, டூப்ளிகேட் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கத்தினார். வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க தான் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திமுகவில் இல்லாத ஒரு விஷயம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ அமைச்சர் காந்தின்னு சொல்கிறவர், அதே மாதிரி ஜெகத் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது தலைமை வந்து கேட்டிருக்காங்க, நம்ம கொள்கை தெரியாது அவங்களுக்கு, திடீர்னு என்ன வாழ்த்து சொல்லிட்டீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கண்டிச்சிருக்காங்க. வரலாறு தெரியாமல் நீங்கள் பாட்டு எதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்கிற மாதிரி வந்து கண்டிப்போடு பார்த்திங்கன்னா நடந்திருக்காங்க. ஏங்க அதிமுகவினர் வந்து விநாயகரே கொடுக்குறாங்க, நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து வாழ்த்து சொன்னது தப்பாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தலைமையே எதிர்த்து பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திமுகலையும் ஒரு சலசலப்பு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஜெகத் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து இடி ஒரு ஃபைன் போட்டிருந்தாங்க, பெரிய அமௌண்ட்டு 900 கோடி மேலே. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தலைமை எந்த ஒரு விஷயமும் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு கோபம் அவருக்குள்ளே இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ திமுகலையும் பார்த்திங்கன்னா உட்கட்சி முதல் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ மதுரையில் வந்து அதிரடியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் பண்ணது. ஸோ இங்கே உட்கட்சியில் பார்த்திங்கன்னா சீனியருக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் வராது பெரிய லெவலில் ரசிக்கலான்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.